நம்ம தினமும் மாத்திரை சாப்பிடுறோம். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சில மாத்திரைகள் 2 நிறத்தில் இருக்கும், சில மாத்திரை நடுவுல ஒரு கோடு இருக்கும், இன்னும் சில ரவுண்ட் ஷேப் இல்லாம டியூப் மாதிரி நீளமாக இருக்கும். இது எல்லாம் அழகுக்காகன்னு நினைச்சா பெரிய அறிவியல் உண்மையை தவற விடுறீங்க. மருத்துவமனைகள்ல ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் இருக்கும். டாக்டர், நர்ஸ், பார்மசிஸ்ட் யாருக்கும் குழப்பம் வராம இருக்க நிறங்களை வைத்து வேறுபடுத்துவாங்க. சில நாட்கள்ல ஒரே மாத்திரைக்கு அளவு மாறினாலே நிறமும் மாறிடும். 5 மில்லி ஒரு நிறம், 10 மில்லி இன்னொரு நிறம். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னும் ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, சில 2 நிற மாத்திரைகளுக்குள்ள 2 விதமான மருந்து அடுக்குகள் இருக்கும். ஒரு பகுதி உடனே கரையும், இன்னொரு பகுதி மெதுவா வேலை செய்யும். அதனால தான் சில ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மாத்திரைகள் ஒரு நாளைக்கு ஒரே தடவை போதும். அடுத்தது மாத்திரை நடுவில் இருக்கும் அந்த கோடு, அதுக்கு ஸ்கோர் லைன்னு பேர். டேப்லெட்டை சரியாக பாதியாக பிரேக் பண்ண டாக்டர் யூஸ் பண்ண சொல்லுற டிசைன் அது. ஆனா எல்லா டேப்லெட்ஸும் பிரேக் பண்ண சேஃப் கிடையாது. சில மெடிசின்ஸ் அன்ஈவனா போய் பாடிக்கு ப்ராப்ளம் கூட தரலாம். சரி, ஏன் சில மாத்திரைகள் டேப்லெட்ஸ் டியூப் ஷேப்ல நீளமாக இருக்கும் தெரியுமா? ஆராய்ச்சிப்படி அந்த மாதிரி மாத்திரைகள் தொண்டையில எளிதா இறங்கும். அதனால பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் சுலபமா விழுங்க முடியும். அமெரிக்கா, ஜப்பான் மாதிரி நாட்கள்ல இப்படிப்பட்ட நீளமான மாத்திரைகள் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்தியால நிறமுள்ள மாத்திரைகள் அதிகமா இருக்கும். எளிதா அடையாளம் காண்றதுக்காக ஐரோப்பா நாட்கள்ல வெள்ளை மாத்திரைகள் அதிகம். ஜப்பான்ல சின்ன அளவு மாத்திரைகள் பிரபலமா இருக்கு. போலி மருந்துகளை கண்டுபிடிக்க கூட தனித்தனி நிறம், வடிவம், குறியீடுகள் பயன்படுத்துறாங்க. இன்னொரு மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட், டேப்லெட் கலர், ஷேப் நம்ம பிரெயினையும் ட்ரிக் பண்ணும். ரெட் டேப்லெட்ஸ் ஸ்ட்ராங்கர்னு ஃபீல் ஆகும், ப்ளூ டேப்லெட்ஸ் காம் ஃபீலிங் தரும்னு ரிசர்ச் சொல்லுது. அதனால பார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் சைக்காலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன மாத்திரைக்குள்ள அறிவியல், பாதுகாப்பு, மனித மனம், புதிய தொழில்நுட்பம், இவ்வளவு விஷயங்கள் மறைந்து இருக்கு. இனிமே மாத்திரை பார்த்தா இதுக்கு ஏன் இந்த நிறம், ஏன் இந்த கோடு, ஏன் இந்த வடிவம்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. இந்த மாதிரி மறைந்திருக்கும் அறிவியல் உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பகிருங்க. நம்ம சேனலை மறக்காம பின்தொடருங்க.